கற்றாழை ஜூஸ் யார் யார் எடுத்துக்கலாம், யார் யார் எடுத்துக்கக்கூடாது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாமா? அல்சர் பேஷண்ட்ஸ் நீங்கள் கற்றாழை ஜூஸ் எடுக்கும்போது உங்களோட வயிற்றில் இருக்கிற புண் ரொம்பவே ஹீல் ஆகும். ரெண்டர் பார்த்தீங்க அப்படின்னா, மலச்சிக்கல் இருக்கிறவங்களுக்கு தாராளமாக நீங்கள் கற்றாழை ஜூஸ் எடுக்கும்போது மலச்சிக்கல் நார்மல் ஆகும். தேர்டுன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கின்னுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அதாவது நிறைய பேருக்கு முகப்பரு பிரச்சனைகள் இருக்கிறவங்க கற்றாழை ஜூஸ் எடுக்கும்போது முகப்பரு வராமல் உங்களுக்கு ப்ரிவென்ட் பண்ணு. ஃபோர்த்துன்னு பார்த்தீங்கன்னா, வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக கற்றாழை ஜூஸ் எடுத்துக்கலாம். கற்றாழையில உங்களுக்கு அதிகமான வைட்டமின் மினரல்ஸ் இருக்கிறனால நோய் எதிர்ப்பு சக்தி அதிகம் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். முக்கியமா அலோவேரா ஜூஸ் யார் யார் எடுத்துக்க கூடாதுங்கிற தெரிஞ்சுக்கோங்க. மெயினா லிவர் பிரச்சனைகள் இருக்கிறவங்க, சிறுநீரக சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறவங்களும், அதே மாதிரி ஃபீடிங் மதர், பிரெக்னண்டா இருக்கிற லேடிஸ் தயவு பண்ணி எடுக்காதீங்க. முக்கியமான விஷயம், டயபெட்டிக் இருக்கிறவங்க நீங்க அலோவேரா ஜூஸ் எடுக்கும்போது சடனா உங்களுக்கு லோ சுகர் ஆகும். அதே மாதிரி அலோவேரா ஜூஸ் நீங்க எடுக்கிறதுக்கு முன்னாடி அந்த அலோவேரா நீங்க கட் பண்ணி கம்பல்சரி 7 டைம்ஸ் வாட்டர்ல வாஷ் பண்ணிட்டு தான் அதை நீங்க மிக்சியில போட்டு அடிச்சு ஜூஸ் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது.